துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளராக இருக்கக்கூடிய உங்களுடைய கவனத்திற்கு 2 முக்கியமான விஷயங்களை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன். உலகெங்கிலும் தமிழ்நாட்டைச் சார்ந்த பொறியாளர்கள் மற்றும் அறிவியல் அறிஞர்கள் பல்வேறு துறைகளில் தலைமை பொறுப்புகளிலும் ஆராய்ச்சி பொறுப்புகளிலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பலரும் நம்முடைய தாய் தமிழ்நாட்டிற்கு நமது இளைஞர்களுக்கு வழிகாட்டிகளாகவும் மாநிலத்தினுடைய அறிவுசார் வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் தயாராக இருக்கிறார்கள். அவர்களது திறமையும் அறிவையும் பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் டேலண்ட் பிளான் என திட்டம் வகுக்கப்பட வேண்டும். அதன் மூலம் அயல்நாட்டில் உள்ள நமது தமிழ்நாட்டை சார்ந்த அறிஞர் பெருமக்களின் பங்களிப்போடு நமது கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகளை மேம்படுத்த வேண்டும். இதற்கான முன்முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, தற்போது அமெரிக்காவில் அந்நாட்டு அதிபர் மேற்கொண்டு வரக்கூடிய பொருளாதார மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கையினால் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்களின் காரணமாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம் மாநிலத்தை சார்ந்த திறமை வாய்ந்த பொறியாளர்கள், அறிவியல் அறிஞர்கள் தாய்நாடு திரும்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடும். அந்த நேரத்தில் அவர்களது திறமையை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களோடு இணைந்து ஆராய்ச்சி பணிகளிலும் உயர்கல்வி அமைப்புகளும் உலக தரத்தினை கொண்டு வர ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள வழிவகை செய்திருப்போம். நீங்கள் உரிய நடவடிக்கையில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து முக்கியமான ஒரு கருத்தை உங்களிடம் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். கல்வி நிலையங்களில் அறிவியல் பூர்வமான கருத்துக்களும் கல்வி மட்டுமே போதிக்கப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு அங்கு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ தவறையோ மாணவர்களிடம் பரப்பிடக்கூடாது. கல்வியின் அடிப்படையை அறிவை செம்மைப்படுத்துவதற்காகத்தான் அறிவியல் ரீதியான உண்மைகளையும் உயர்ந்த மானுட பண்புகளையும் போதிப்பதுடன் மாணவர்களுடைய சமத்துவத்தையும் சமூக சமநீதியையும் கற்பிப்பது தான் உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கணும். பிரிவினையை தூண்டக்கூடிய கருத்துக்களோ நடவடிக்கைகளுக்கோ கல்வி நிலையங்களில் இடமில்லை. இதில் எந்தவித சமரசத்துக்கும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதையும் மனத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் கடமையை நிறைவேற்றி தாருங்கள் கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.